ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ரெடிஷ்னலான டிஃபன் ஐட்டம்ங்க, புளிக்கூழ். இது அரிசி மாவு வச்சு செய்கிற ஒரு டிஃபன். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம். இந்த புளிக்கூழுக்கு ஒரு கப் பச்சரிசி எடுத்து நல்லா கழுவி 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 3 மணி நேரம் ஊறின பின்னால் நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க. இந்த மாவு வந்து ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சமாக குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை நல்லா கட்டியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, 5 அல்லது 6 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் காயத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். இந்த புளிக்கூழை நல்லெண்ணெய் விட்டு தாங்க கிண்டுவோம். அதனால் 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல அடிகனமான பாத்திரத்தில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இதை வந்து நான்ஸ்டிக் பாத்திரத்தில் செய்கிறத விட நீங்கள் இரும்பு பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம மாவு அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இதோட ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுக்கணுங்க. ஏன்னா இதை நம்ம அடுப்பில் போட்டு கிண்டி நம்ம கூழ் காய்ச்ச போகிறோம். நல்ல கட்டியாகிற அளவுக்கு இது வேகணும். அதனால் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளியை சேர்த்துடுங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாவோடையே நம்ம மஞ்சள் தூளையும் பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூளை விருப்பப்பட்டோன்னா நம்ம எண்ணெயிலேயே கூட சேர்த்துக்கலாம். தண்ணி 4 கிளாஸ்க்கு மேலே கூட சேர்த்துக்கலாங்க, கம்மியாக சேர்த்துடாதீங்க. கம்மியாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா மாவு வேகிறதுக்குள்ளேயே கட்டி ஆகிடும் உங்களுக்கு. அப்போ வந்து மாவு புளிக்கூழ் வாயில் ஒட்டுற ஸ்டேஜில் இருக்கும். இது கூழ்னால் நம்ம குடிக்கிற பருவத்தில் இருக்காதுங்க, நல்ல கட்டியாக டிஃபன் மாதிரி இருக்குங்க. அதனால் 4 அல்லது 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிடலாம். இது மற்ற ஐட்டத்துக்கு தாளிக்கிற மாதிரி ரொம்ப கம்மியாக போட்டுக்கக்கூடாதுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பெல்லாம் சேர்த்துக்கோங்க. அதே போல் இதில் காரத்துக்கு வந்து நம்ம காஞ்ச மிளகாய் மட்டும்தான் சேர்க்குறோம், மிளகாய் வத்தல் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். மிளகாய் தூள் எதுவும் சேர்க்கல. அதனால் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு 5 அல்லது 6 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், காயத்தூள் எண்ணெயில் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்ட மாவில் கூட சேர்த்து கரைச்சிக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் வந்து மிளகாய் வத்தலை கம்மி பண்ணிக்கோங்க. நார்மலாக இந்த புளிக்கூழ் வந்து உங்களுக்கு உப்பு உரப்புமா நல்ல டேஸ்ட்டாக, கிட்டத்தட்ட புளியோதரை மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வந்து நல்ல டிஃபன் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதோட நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவை சேர்த்துடலாம். மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தீயை ரொம்ப மிதமாக வச்சுக்கோங்க, இல்லைதான் அடியில் பிடிச்சிடும். அரிசி மாவு இல்லையா, அடியில் கட்டி கட்டியாக தங்கிடும். அதனால் தீயை மிதமாக வச்சுட்டு நம்ம கிளற ஆரம்பிக்கலாங்க. இது ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய டிஃபனுங்க. ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோமே தவிர உங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையாக செஞ்சிடலாம். இப்போ தீயை மிதமாக வச்சுட்டு நம்ம கிளற ஆரம்பிச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து காரம் செக் பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு கொதிக்க தான் அந்த மிளகாய் வத்தலோட காரம் வந்து அந்த மாவில் இறங்கும். ஆனால் நீங்கள் இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துடலாம். கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிச்சாக்கல நீங்கள் காரம் செக் பண்ணிக்கோங்க. இதை நம்ம வந்து கைவிடாமல் தாங்க கிளறணும். கை விட்டீங்க அப்படின்னு சொன்னால் அரிசி மாவு கட்டி கட்டியாக அடியில் தங்கிடும். அப்புறம் வந்து உங்களுக்கு கிளறதுக்கு வராது. இந்த மாதிரி தேய்ச்சி கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிடம் தான் ஆயிருக்கு, அதுக்குள்ளே அடியில் கட்டி கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. தீயை மிதமாக வச்சுட்டு கிளறுங்க. இது டோட்டலாக ஒரு 20லேருந்து 25 நிமிடம் வரைக்கும் ஆகுங்க. நல்ல அடிகனமான பாத்திரமாக இருக்கையில் உங்களுக்கு சீக்கிரம் பிடிக்காது. இந்த மாதிரி ஏதாவது சிறு கட்டிகள் இருந்தால் அதை உடச்சி விட்டு நம்ம கிளறிக்கலாம். இப்போ பாருங்கள், 10 நிமிடம் ஆகிட்டு கொஞ்சம் நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம் செக் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து காரம் பத்தாதது போல் தோணுன்னா கொஞ்சம் மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் எதுவும் சேர்க்க வேண்டாம், எந்த விதமான மசாலாவும் இதுக்கு சேர்க்க வேண்டாம். இப்போ பாருங்கள், 15 நிமிடம் ஆகிட்டு நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 5லேருந்து 7 நிமிடத்தில் நமக்கு ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம கிளறிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க, கொஞ்சம் சிம்மில் போட்டு வைக்கலாம். ஆனால் தீயை மட்டும் நீங்கள் வந்து மிதமாகவே இருக்கட்டும், சிம்மில் இருக்கிற மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, கூட்டி வச்சிடாதீங்க. இப்போ நல்ல கட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெந்துட்டான்னு பார்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி தொட்டு மாவை தொட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் விரல்களில் ஒட்டாது. இந்த ஸ்டேஜ் வந்துட்டுனா மாவு வெந்துட்டுன்னு அர்த்தம். இப்போ நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த புளிக்கூழை நல்லெண்ணெயில் தாங்க செய்யணும். இந்த நல்லெண்ணெய் மாவுக்குள்ளே போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. விருப்பப்பட்டால் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் நல்லெண்ணெய் தான் இதுக்கு வாசமும் கொடுக்கும், அதே மாதிரி சத்தும் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அணைச்சிடலாம். டோட்டலாக 20 நிமிடம் ஆகிருக்கும் உங்களுக்கு. ஒரு 5 நிமிடம் முன்ன பின்ன கூட ஆகலாம். இப்போ ஒரு கிண்ணத்தில் எண்ணெயை தடவிட்டு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாம்.
நீங்கள் கிண்ணத்தில் எண்ணெயை தடவிட்டு கரண்டியால் மாவு எடுத்து கைப்படாமல் மாவு எடுத்து உருட்டி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மறுநாள் கூட புளிக்கோள் கெட்டு போகாதுங்க. இது நல்ல காரச்சாரமாக உப்பு உரப்புமாக இருக்கிறதுனால மறுநாள் கொஞ்சம் கூட உங்களுக்கு வாசமோ ருசியோ குறையாது. இதோட சிறப்பே இது வந்து டிராவலிங்க்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புது புது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். மேலும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.